ManoDinesh Traveldudes இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா வந்து கண்டிகைன்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அங்கே என்ன ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குன்ட்டு நம்ம இங்கே கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும் 2015 சென்னை ஃப்ளட் வந்தது இல்லையா? ஸோ அப்போ வந்து எல்லோரும் அந்த இஎஃப்ஐன்ற என்ஜிஓவில் லேக் கிளீனப் போயிட்டு இருந்தோம். ஸோ அங்கே எல்லாம் டீமாக சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணோம். அப்போ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து கீழ்கட்லை லேக்கில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரீ பிளான்டேஷன் ஸ்டார்ட் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக க்ரோ ஆகி அதுக்கப்புறம் வரதா புயல் அப்போ வந்து விழுந்து கிடந்த மரங்களெல்லாம் எடுத்து வச்சோம். ஸோ அப்படியே டீம் கொஞ்சம் பெருசாச்சு. அப்புறம் ஸோ நனைன்ற பேருக்கு மீனிங் என்னென்னா அரும்பு, அந்த விதைக்கும் ஃபஸ்ட்டு அரும்புக்கும் இடைப்பட்ட ஸ்டேஜ் தான் நனை. உருவாகிறதுக்கு காரணம் மதன்றவர் குரூப்பே ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் தான் டீமாக ஃபார்ம் ஆகி ஸோ ஒரு டீம் ஒர்க்காக பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சின்ன விஷயமாக பண்ணிகிட்டு இருந்ததை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போனவர் யாருன்னா ஈஸ்வரன். அவர் வந்து நார்த் சென்னையில் இருக்கார். ஸோ அவர் என்ன பண்ணார்னா நம்மளோட நாட்டு மரங்களோட மொத்த வெரைட்டி எல்லாம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி ஒரு மெசேஜாக கம்போஸ் பண்ணி அதை வந்து எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணார். ஸோ அந்த ஃபார்வர்டுக்கு அப்புறம் தான் வந்து உங்களுக்கு நனைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. ஸோ அந்த ரெஸ்பான்ஸில் ஒன் ஆஃப் த ரெஸ்பான்ஸ் தான் இந்த ஸ்கூலு. ஸோ அந்த ஸ்கூலோட ஹெச்எம் வந்து அனுராதா மேம். ஸோ அவங்க வந்து எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி ஒரு மியவாகி ஃபாரஸ்ட்டை வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து Februaryயில் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது ஒரு 400 மரக்கன்றுகள் மாதிரி வச்சோம். ஸோ இப்போ செகண்ட் ஃபேஸ்க்கு வந்து லாஸ்ட் வீக் வந்து பெர்மிஷன் கொடுத்தாங்க. ஸோ இப்போ இது பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நாங்கள் நாட்டு மரங்கள் மேலே ஏன் இவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு சில எடுத்துக்காட்டுகள் சொல்கிறேன், நீங்களே புரிஞ்சுக்கோங்க. நம்மளில் எத்தனை பேர்த்துக்கு வந்து இந்த கருங்காலி மரம் அப்படின்னா என்னென்னு தெரியும்? நான் எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். இந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது முன்னாடி காலத்தில் வந்து அந்த கருங்காலி மரத்தில் தான் வந்து குழந்தைங்களுக்கு வந்து பொம்மைகள்லாம் செஞ்சு தருவாங்க. அந்த கருங்காலி மரம் அப்படிங்கிறது பல்பொடி தயாரிக்கிறதுக்கும் அப்புறம் வந்து அது கடித்தா வந்து ஸ்ட்ரென்த்து. எடுத்துக்காட்டால் வந்து குழந்தைங்க வந்து அந்த பொம்மையை கடிக்கும்போது அவங்களுக்கு அந்த எந்த ஒரு நச்சுத்தன்மையும் உள்ள பொருளும் வாய்க்குள்ள வந்து போகவே போகாது. அதுக்கு வந்து பல்லு மட்டும்தான் ஸ்ட்ரென்த் ஆகும். அந்த குழந்தை வந்து அந்த பொம்மையை கடிக்கும்போதும் கூட அது அவங்களுக்கு பாதுகாப்பாக தான் முடியும். அதனால தான் நாங்கள் கருங்காலி மரம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வச்சுக்கிட்டு இருக்கோம். அப்போ ரெண்டாவதாக சொல்லணும்னா திருவோடு. நம்மளோட பாரம்பரிய மரம் தான் இந்த திருவோடு. இந்த திருவோடு மரத்தை சவுத் ஆஃப்ரிக்கன் ரெஸ்டாரண்ட்லாம் இந்த திருவோடு மரம் தான் வந்து அந்த இதை பாத்திரமாக யூஸ் பண்ணுறாங்க. அந்த திருவோடு மரத்தில் சாப்பிடும்போது அதுலேருந்து அந்த சத்து வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மூணாவதாக சொல்லணும்னா சொர்க்க மரம் வந்து உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல. அது வந்து கேன்சர் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. முன்னாடி காலத்துலலாம் நம்ம போர்க்கருவிகள்லாம் செய்கிற இடத்துல வந்து இந்த சொர்க்க மரம் வந்து வச்சுருப்பாங்க. அது என்னென்னா அந்த இரும்பு துகள்லாம் போய் பட்டு அதை சுவாசிக்கும் போது அவங்களுக்கு வந்து கேன்சர் வந்து வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த மரம் வச்சா அந்த மரத்துலேருந்து வர சுவாச காற்றும் அந்த மரத்துலேருந்து அந்த இலையை பறித்து சாப்பிடும்போது அந்த கேன்சருக்கு அது மருந்தாகவே யூஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நாங்கள் பாரம்பரிய மரம் வந்து நாட்டு மரத்தை காப்பாற்றணும், அந்த நாட்டு மரத்தை வந்து ஒரு தெருவுக்கு ஒரு 5 மரம்னாச்சும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எய்ம் பண்ணியிருக்கோம். மியாவாக்கி ஃபாரஸ்ட்காக ஃபஸ்ட் நான் என்ன பண்ணேன், குழியை தோண்டிட்டு ஜேசிபி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு 2 அடிக்கு குழி தோண்டிட்டு கீழே வந்து மூடாக்கு இலைகள், காஞ்ச இலைகளை வந்து ஸ்கூலில் பசங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ அந்த பசங்களுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அதை கலெக்ட் பண்ணி கீழே போட்டுட்டு அதுக்கப்புறம் மண் போட்டுட்டு அதுக்கு மேலே இன்னொரு டைம் வந்து காஞ்ச இலையை போட்டுட்டு தண்ணி ஊற்றிட்டு அதை அப்படியே விட்டுருவோம். இதுக்கு மேலே வந்து திருப்பி இன்னும் கொஞ்சம் இலையை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுருவோம். இது எதுக்காகனா தண்ணி ரீட்டைன் ஆகிறதுக்காக இது அந்த மாதிரி பண்ணுறோம். ப்ளஸ் இது வந்து உரமாக கூட இருக்கும்ல? ஆமாம், இது வந்து நேச்சுரல் உரம் மாதிரி
எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பசுமை படைன்னு ஒன்று இருக்கிறாங்க. அவங்களோட முக்கிய வேலைகள் வந்து சுற்றி இருக்கிற பசுமையை காப்பாற்றணும், செடி வைக்கிறது, மரம் வைக்கிறது, தோட்டம் வைக்கிறது, இது பற்றிய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து யூஸ் பண்ணுறாங்க. நாங்கள் அவங்களோட உதவியை எடுத்துக்கிட்டு இங்கே இருக்கிற மரங்களுக்கு இங்கே அவங்க ஸ்கூல் எங்களுக்கு உதவி பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி பைப் போட்டு தண்ணி கொடுத்துருக்காங்க எங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ அந்த பசுமை படையை சேர்ந்த பசங்களும் மற்ற பிடிச்ச பசங்களுமே, இது பசுமை படை மட்டும் கிடையாது, ஸ்கூலில் இருக்க எல்லா பசங்களுமே விருப்பப்பட்டு டெய்லி சாயந்தரத்தில் ஸ்கூல் முடிஞ்ச அப்புறம் வந்து இதுக்கு தண்ணி வச்சுறாங்க. அதுக்கு அது இல்லாமல் சனி ஞாயிறில் நாங்களும் எங்கள் டீமை சேர்ந்தவங்களும் யார் யாருக்கெல்லாம் முடியுதோ அவங்களும் வந்துட்டு கூட இருந்து பார்த்துக்கிறாங்க. இப்போ நீங்கள் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா அந்த 4 மாதத்துக்கு முன்னாடி வச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 400 செடிகள் வச்சோம். அதில் வந்து ஒரு 60 செடி வீணாக போச்சு. அது ஒரு திரும்ப 2 வாரத்துக்கு முன்னாடி அந்த 60 செடியை வச்சு இப்போ எல்லாமே வந்து துளுதுருக்கு. கிட்டத்தட்ட 400-450 செடி வந்து அங்கே நல்லா வளர்ந்துருக்கு. இன்னும் ஒரு 6 மாதம் கழிச்சு வந்து கண்டிகை ஸ்கூலுக்கு வந்தீங்கன்னாக்கா நீங்கள் உங்கள் மினி கார்டை கண்டிப்பாக பார்க்கலாம். ஸோ இந்த டீம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மரம் நடுறதுக்கு முன்னாடியும் பயங்கரமாக எஃபெக்ட் எடுக்கிறாங்க, மரம் நட்டு முடிச்சதுக்கப்புறம் பயங்கரமாக எஃபெக்ட் எடுக்கிறாங்க. அண்ட் இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லணும், இந்த டீம் கிட்ட இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கார்பரேட் எம்ப்ளாயிஸ். மண்டே டு ஃப்ரைடே அவங்க என்ன தான் போயிட்டு ஏசியில் உட்காந்துட்டு கீபோர்டு தட்டிட்டு இருந்தாலும் சாட்டர்டே சண்டே அதே கைகள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கெடப்பார் மம்முட்டியை பிடிச்சி மண் எடுத்து இங்கே மரங்களை நட்டுட்டு இருக்காங்க. ஈஸ்வர் வந்து நார்த் மெட்ராஸில் இன்னொரு ஈவெண்ட்டில் இருக்கார். ஸோ அங்கே வந்து ஒரு ஏரியில் வந்து ஒரு பறவைங்களுக்காக ஒரு தீவு மாதிரி ரெடி பண்ணாங்க. ஸோ அங்கே ஃபுல்லாக பறவைங்க உட்கார்ற மாதிரி என்னெல்லாம் மரம் இருக்கோ அதெல்லாம் தேர்வு செஞ்சு அதெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஒரு 5 ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸ் வந்து நாங்கள் இங்கே பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து சீட் கலெக்ஷன். இந்த சீட் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எங்கெங்கெல்லாம் நாட்டு மர விதைகள் கிடைக்குதோ அங்கங்கெல்லாம் போய் கலெக்ட் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து எங்களுக்கு வந்து கொடுப்பாங்க தேடி வந்து இது மாதிரி இடத்துல வந்து சீடு இருக்குது, நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாங்கள் அங்கே போய் எடுத்துப்போம். இல்லைன்னா அவங்களா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு எங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. அவங்ககிட்ட போய் நாங்கள் கலெக்ட் பண்ணிப்போம். கலெக்ட் பண்ணிவிட்டு இங்கே நன்மங்கலம் நர்சரி ஒன்று வச்சுருக்கோம். அந்த நர்சரியில் போய் அந்த விதைகளை வந்து ஊற போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக ஊற போட்டதுக்கப்புறம் அடுத்த நாள் போய் சீட் பெட் ஒன்று தயாரிப்போம். அந்த சீட் பெட்டில் வந்து ஒரு 2 அடிக்கு குழி தோண்டிட்டு அதில் கொஞ்சம் உரமெல்லாம் போட்டு அந்த சீடெல்லாம் போட்டுட்டு அந்த சீடு மேலே வந்து கொஞ்சம் இலை சக்கைகள்லாம் போட்டோம்னா அது கொஞ்சம் உரமாக இருக்கும். அதுக்கு மேலே அதுக்கப்புறம் தண்ணியும் தெளிச்சு விட்ருவோம். தண்ணி தெளித்து ஒரு 1 வீக்கில் வந்து அந்த செடியெல்லாம் வளர ஆரம்பிச்சிடும். அந்த செடியெல்லாம் நல்லா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் அதை க்ரோ பேக்குக்கு வந்து மாற்றிப்போம். க்ரோ பேக்குக்கு மாற்றிட்டு அப்புறம் மறுபடியும் எங்களுக்கு வந்து ரெக்வஸ்ட் வந்து வரும், இந்த மாதிரி இடத்துல வந்து எங்களுக்கு செடி நட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் வரும். அந்த ரெக்வஸ்ட்டாக வந்த இடத்த போய் நாங்கள் வந்து கொஞ்சம் பார்வையிடுவோம். அது வந்து எந்தெந்த மரம் வந்து தேவைகள் இருக்குது, அங்கே என்னென்ன மரம்லாம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் போய் பார்ப்போம். பார்த்துட்டு எங்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடச்சதுக்கப்புறம் நாங்கள் போய் அந்த மரத்தை வந்து அங்கே நடுவோம். அவங்க மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அங்கே மரத்தை பொதுவாக நட்டு கொடுக்கறது. ஏன்னா மரத்தை நடுறது வந்து ஈஸி, அதை மெயின்டைன் பண்ணுறது தான் வந்து ரொம்ப கஷ்டம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வச்ச எல்லா மரமும் வந்து அந்த ஸ்டெப்ஸை வந்து தாண்டி தான் வந்திருக்கு. இது மாதிரி உங்களுக்கு ஏதாவது இந்த ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ராசஸில் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் இருந்ததுன்னா எங்களுக்கு பிங் பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்ஸில் வந்து நாங்கள் வந்து இன்வால்வ் ஆகிறோம், இங்கே வாலண்டியர் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு வந்து தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது பல மரங்கள் ஏதாவது இருந்துச்சுனாவோ இல்லைனா சாப்பிட்டு முடித்த பல கொட்டைகள் ஏதாவது விதைகள் இருந்துச்சுனாவோ எங்களுக்கு கொடுங்க. நாங்கள் அதை வந்து மரமாக்கி உங்கள்கிட்ட தர்றோம். இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு மரத்தை வந்து இங்கே உங்கள் சார்பாக வந்து நாங்கள் பிளான் பண்ணிடுறோம். எங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து வாட்ஸ்அப்பில் தனியாக ஒரு குரூப் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் ஃபேஸ்புக் பேஜை விசிட் பண்ணிங்கனாலே எங்களோட அந்த காமன் மெசேஜ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ட்ரீ ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி, வாலண்டியர்ஸ் ரெக்வஸ்ட் வந்தாலும் சரி, அந்த பேஜில் போடுவோம். ஸோ அந்த பேஜில் உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கெங்கே ஈவெண்ட் நடக்குதுன்னு நாங்கள் உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணி மெசேஜ் பண்ணுவோம். ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக வாலண்டியர் பண்ணலாம். இப்படி நன்மங்கலம் அப்படிங்கிற இடத்துல நர்சரி இருக்கும். அதே மாதிரி அயப்பாக்கம் அப்படிங்கிற இடத்துல ஈஸ்வர் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கார் நர்சரி. அதே மாதிரி நீங்கள் வந்து இங்கே கொடுக்க முடியாதவங்க நார்த் மெட்ராஸில் ஈஸ்வரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஈஸ்வர் வந்து உங்களுக்கு வந்து விதையெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிப்பார். நான் வாலண்டியர்ஸ் கிட்ட என்ன கேட்டு பண்ணால் வந்து மரம் வைக்கிறதுனா மரம் வைக்கிறதுக்கு மட்டும் வராதிங்க. இந்த மாதிரி வந்து மரம் வச்ச பின்னாடியும் வைக்கிறதுக்கு முன்னாடியும் வந்தீங்கன்னா உங்களுக்கு அதோட க்ரோத் தெரியும், அது எப்படி வருதுன்றது தெரியும். அப்போ தான் உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். நாங்கள் இங்கே வந்ததுக்கு வந்து நாங்கள் பெருமைப்படுறோம். ஏன்னா வந்து இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிஹைண்ட் த கேமரா நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களால் அவ்வளோ விஷயத்தையும் இதை கவர் பண்ணி எடுத்துகிட்டு வர முடியல. பட் அவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாமே இருந்தாலும் இதுக்குன்னே எவ்ரி வீக் வந்து இந்த விஷயத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களோட ஜாயின் பண்ணுங்க, இவங்களோட சேர்ந்து நம்மளோட சென்னையை இன்னும் பயங்கரமாக டெவலப் பண்ணலாம். குடிநீரும் காற்றும் விற்பனைக்கானதல்ல, அதுக்கான வேலை தான் இங்கெல்லாம் நடந்துகிட்ருக்கு.
பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. இவ்வளோ பேர் வந்ததுலேயும் அவங்களோட வீட்டோட சப்போர்ட் இல்லாமல் யாரும் வர முடியாது. அவங்களோட மனைவிகள், குழந்தைகள் எல்லாமே வந்து அவங்க வர்றதும் அனுப்பி வைக்கிறதும் இல்லாமல் எங்களுக்கான உணவு தேவைகள் மதியானம் லஞ்ச் ஆகட்டும் ஏதாவது செஞ்சு அனுப்பி விட்றாங்க. எங்களுக்கும் சேர்த்து கொடுத்து விட்றாங்க. அதுக்கான செலவையும் எங்களுக்கு வந்து மிச்சம் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாங்கள் மரம் வந்தோம். மரம் நடுறது ரொம்ப ஈஸின்னு நினச்சோம். ஆனால் ரொம்ப வேலை வாங்குறது கஷ்டமாக தான் இருக்குது. பட் கஷ்டப்பட்டால் தான் நம்ம ஜென்ரேஷனை காப்பாற்ற முடியும். மாதிரி நான் மரம் நடுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நனி டீமுக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறோம். தேங்க்ஸ். ஒரு பக்கம் அழிக்கப்பட்டாலும் இன்னொரு பக்கம் வந்து அதே விஷயங்கள் வந்து உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. இதே போல் நிறைய பேர் இன்னும் ஃபார்ம் ஆனீங்கன்னா இதே டீம்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை இந்த மாதிரி நீங்கள் ஒரு டீமாகவும் ஜாயின் ஆகிட்டு நம்மளோட ஃபியூச்சர் ஜென்ரேஷனை நம்ம தான் வந்து நல்லா காப்பாற்றணும். நிறைய மரங்களை நடணும், மழை வர வைக்கணும், தண்ணியை சேவ் பண்ணணும்.